இது என்னன்னு தெரியுமா? பூச்சி மருந்து. இப்போ நீங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணல குடிச்சிருவேன். இது அது இல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணல குடிச்சிருவா. ஃபாலோ பண்றியா குடிக்கவா? குடிச்சிருவேன். சாவு சாவும்ல செத்த பையல நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கான வீடியோ கண்டென்ட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஆடியோவும் கேன்சல் ஆகாது, வீடியோ சம்பவம் பண்ணாது, கரண்ட் போகாது. கரண்ட் போனாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அப்படி ஒரு பட்ட இடத்துல வந்து நான் வந்து ஸ்க்ரீனை போட்டு வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜன்னல் இருக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கதவு இருக்குது. ஸோ எல்லாம் ஓப்பனில் இருக்குது. ஸோ நல்லா வெளிச்சமாகவே இருக்கும். பத்தாவதுக்கு லைட்டும் போட்டிருக்கேன். லைட் அமர்ந்தால் பிரச்சனையே இல்லை. ஓகே, ஸோ இன்றைக்கான வீடியோ கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு வீடியோ அனுப்பிட்டு இருந்தாரு. ப்ரோ இந்த கோஸ்ட் வீடியோ ரியாக்ஷன் பண்ணுங்க போல சொல்லி ஒரு 10 வீடியோ அனுப்பியிருந்தாரு. அந்த வீடியோ தான் நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம். அவ்வளோ பயமாலாம் இல்லை ப்ரோ. அதாவது என்ன பண்ணிருக்கணும்னா, ஒரு 2 செகண்ட் காக்க வச்சுட்டு டப்புன்னு வந்துருக்கணும். பாவீங்களா, இதெல்லாம் தாத்தா காலத்திலே பண்ணிட்டோம், புதுசாக தான் கண்டுபிடிக்கிறாடே. உள்ள போன சல்லுது அதனால. ஸோ அந்த அளவுக்கு பயம் இல்லை. இங்கே நடந்து போறேன். சிசிடிவி கேமரா ரெக்கார்டாக இருக்கு. ஹோய் மக்கா, என்னடா இது? நம்ம இழுத்துட்டு போகுது அவனை. ஹேய் ஹேய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஷேடோ வந்துச்சுங்க. ஒரு நிழல் வந்து அவனை மொத்தம் இழுத்துட்டு போயிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா எனக்கு எடிட்டிங் மாதிரி தெரியல. ஸோ கைஸ் கமெண்ட் பண்ணுங்கள், இது வந்து எடிட்டிங்கா இல்லை ரியலா இல்லை ஸ்கிரிப்டான்னு. சிசிடிவி ரெக்கார்டாக இருக்குது. ஸோ இது ஸ்கிரிப்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. ப்ரோ இந்த படம் வந்து நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் ப்ரோ. ஹீரோ வந்து டிவி பார்த்துட்டு இருப்பாரு. அந்த டிவிக்குள்ளே வந்து ஒரு சீனில் கிணறு சீன் வரும். அந்த கிணத்துக்குள்ளே வந்து பேய் வரும். அந்த பேய் டிவிக்குள்ளேருந்து வரும். அந்த சீனை இப்படி சப்போர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா டே ப்ரோ? நல்லா இருக்கு ப்ரோ இந்த வீடியோ. நான் உண்மையிலே கோஸ்ட் வீடியோ பயங்கரமாக அனுப்புவேன்னு நினச்சேன். இப்போ காமெடி அனுப்புறிய ப்ரோ, பரவாயில்ல, இது ஃபன்னாக தான் இருக்குது. ஆனால் அந்த பேயை ஆக்ட் பண்ண அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா இருப்பாங்க. பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. என்ன வருது தானே கோத்தலாம் ஓடுது. ஆனால் கொஞ்சம் வந்து நல்லா த்ரில்லிங்காக போச்சு. கடைசியில் என்னாச்சும் காட்டவே இல்லையே. எனக்கு தெரிஞ்சு இது ஸ்கிரிப்ட் தான். கரெக்ட், இது ஸ்கிரிப்ட். நானும் இந்த மாதிரி தொழில்காரமா, நானும் வேட போறேன். என்ன ப்ரோ கோஸ்ட் வீடியோ சொல்லிட்டு பயங்கரமான வீடியோல அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்க? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சொல்லப்போன கோஸ்ட் வீடியோ இல்லை ப்ரோ, இது ஒரு வல்கரான வீடியோ ப்ரோ. ஐயோ என்னடா இது? என்கிட்ட ஏற்கிறாங்க.
இல்லை இது நான் நினைக்கிறதானா இல்லை வேற எதுவுமா? நம்ம பண்ற விஷயத்துல உயிர் போய் உயிர் வரணும், அப்படியே போயிடக்கூடாது. அப்போ ஆத்மேஷன்டா. ப்ரோ யார் நீ? யோ இந்த மாதிரி வீடியோ அனுப்பி விட்டுருக்கா? சொல்லப்போனால் அவன் அனுப்பும்போது இந்த வீடியோ வந்து நான் பார்க்கவே இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்க்காம நம்ம வந்து பார்ப்போமே சொல்லிட்டு வந்து நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்றா பார்ப்போம் சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்காம வச்சுருந்தேன். இப்போ பார்க்குறேன் என்ன எந்த வீடியோ அனுப்பி விட்டுருக்க? நான் கூட சும்மா உட்காந்துருப்போம், ஒரு அமைதியாக இருப்போம், சல்லுன்னு பேய் வரும். அப்படி பார்த்து பயன்படுத்த மாதிரி பேய் வரும். சரி அதுக்கு ரியாக்ட் பண்ணலாம் பார்த்தா பயங்கரமாக நல்லா இருக்கியடா, இதெல்லாம் அனுப்பி விட்டுருப்ப. ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க, தம்மி பீசாக்கியடா. சரி ஓகே கேஷ், நம்ம வந்து வீடியோ இதை என்ன பண்ணிக்கலாம், அடுத்து என்ன வீடியோ பண்ணலான்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், நான் வந்து உங்கள் கூட கொஞ்சம் டச்சில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அதில் பேசிக்கலாம், நல்லா டச்சில் இருந்துக்கலாம். அப்பப்போ வந்து கிறுக்கு தரமாக ஸ்டோரி போடுவேன், அதுக்கு லைக் போட்டுருங்க, ஓகேவா? சரி, அப்புறம் நீங்களும் ஏதாச்சும் ஒரு வீடியோ ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோ நம்மளும் ரியாக்ஷன் பண்ணலாம். தட்ட பாய்.